ரமலானுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சின்ன வேலைகள்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து வச்சுக்கலாம். இது ரமலானுக்கு மட்டும் இல்லை, சாதாரண நாட்களுக்குமே இது செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டபுள் ரோஸ்டட் தான் போட்டிருப்பாங்க. பட் நம்ம வாங்கி வீட்டில் திருப்பியும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். அவங்க எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் கூட டபுள் ரோஸ்டட் அப்படியே வச்சோன்னா புழு வந்துடும். ஸோ அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சேமியா. இந்த ரவை சேமியா எல்லாமே நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சேமியா உடனே காலி பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டு கூட நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இந்த சேமியா மட்டும் இல்லை, நீங்கள் வேறு மாதிரி வெர்மிசல் அந்த மாதிரி வாங்கி வச்சா கூட வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறினோன்னா நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ மல்லி மிளகுத்தூள் தான் அரைக்க போகிறோம். இதுவுமே நமக்கு எல்லா விதமான ரெசிபீஸ்க்கும் யூஸ் ஆகும். நீங்கள் பொரியல் வைக்கிறீங்க, நீங்கள் கஷாயம் போடுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றுறீங்க அப்படின்னா பெப்பரோடு சேர்த்து இதையும் போட்டிங்கன்னா நல்லா வாசமாகவே இருக்கும். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வறுத்து அரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த புதுசாக அரைக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு வச்சுக்கோங்க. வெளியிலலாம் சிந்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஒரு தட்டு வச்சுருந்தேன். பட் நான் வச்ச பிளேட் ரொம்ப ரொம்ப சின்னது. அதை தவிர மற்ற எல்லா பக்கமுமே சிந்திருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் வேறு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். வறுத்து வச்ச மல்லியையும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நான் ஜீரகம் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கறியை விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். கூகுள் சிஇஓ இருக்காங்கள்ல, சுந்தரம் பிச்சை, அவங்களுக்கு நடந்ததாக ஒரு மேடையில் சொன்னது என்னென்னா, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு சின்ன கற்பாம்பூச்சி விழுந்திருக்கு. ஸோ அதில் ஒரு பொண்ணு ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை தட்டி விட்டு அது இன்னொரு பொண்ணு மேலே விழுந்துருச்சு. அந்த இன்னொரு பொண்ணுமே ரொம்ப கத்தி விழுந்து சாப்பாட்டில் விழுந்து அதுக்கப்புறம் அங்கே பேரர் எடுத்துகிட்டு வர்றாங்க சாப்பாடு, அவங்க மேலே விழுந்துருச்சு, அவங்க ஷர்ட்டில் விழுந்துருச்சு. அந்த பேரர் ஒன்றுமே பண்ணல. அந்த பிளேட்டை கீழே வச்சுட்டு அந்த கற்பாம்பூச்சி எடுத்து மெதுவாக தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போது பிரச்சனைன்றது அந்த கற்பாம்பூச்சி. ஸோ அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அவர் ஈஸியாக எடுத்து துற போட்டார். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அதை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி சாப்பாடு கீழே கொட்டி. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் அந்த டேயோட ஹாப்பினஸும் சேட்னஸும் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே மூவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நான் மல்லி, ஜீரகம், மிளகு இந்த மூணையுமே அரைச்சாச்சு. தேவையான அளவு எடுத்து தனித்தனியாக பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ மல்லி, ஜீரகம், மிளகு இந்த மூணுமே நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை பொரியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சுக்கோங்க. பெப்பர் மட்டும் எல்லாத்தையும் விடவும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிறுபருப்பு வறுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது. அதை நான் ஒரு 10 days முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே புழுவாக இருந்தது. அதை கொடுத்துட்டு கடையில் கொடுத்துட்டு வேறு மாற்றியாச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் வறுத்து வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். வாங்கி வச்சுட்டு ஒரு டைம் வச்சிட்டோம் அப்படின்னா சில டைம் அதில் வண்டு விழுந்து அதுவும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது பட்டை ஏலக்காய் பொடி. இது கரம் மசாலா கிடையாது. நான்வெஜ் பண்ணுறப்போ இந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதில் நான் எல்லாமே சம அளவு எடுத்திருக்கேன். இதில் மெயினாக நான் சேர்த்துக்கிறது பட்டை, ஏலக்காய், கிராம்பு. மிச்சம் இருக்கிற கல்பாசி அது இதெல்லாம் நான் இருக்கிறதுனால சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே நான் ஈக்குவலாக 25 கிராம் கிட்ட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிராம்போட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா அந்த 25 கிராம்லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் எல்லாமே ஈக்குவலாக தான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ரொம்பவுமே வறுத்துடக்கூடாது. ஜஸ்ட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டு கிண்டி எடுத்துட்டாலே போதும். அவ்வளோ வாசமாக இருக்கும். சிறுபருப்புமே கடையில் கொடுத்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு பண்ணும்போது இல்லை கீரை பொரியலுக்கு பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து பாதாம் பிசின் நம்ம நோம்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இதை நம்ம வாங்கி வச்சுருப்போம், பட் நமக்கு ஊற வைக்க மறந்து போயிடுவோம். கடைசியில் நம்ம எதாவது செய்யும் போது இருக்காது, ஸோ அப்படி விட்டுருவோம். அதுக்கு ரொம்பவே ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்சியில் இதை போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் 20 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே அது நல்லா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நான் உங்களுக்கு இதை செஞ்சும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மிக்சியில் போடுறதுக்கு முடியல அப்படின்னா கொஞ்சம் நச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊறப்பட்டாலுமே வந்து நல்லா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடர் நான் வீட்டில் எப்படி செய்யலான்னு காமிச்சிருக்கேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பால் பவுட்ரு இல்லைன்னா அந்த சேம் அமௌண்ட் நீங்கள் சுகரை கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 3/4 கப் பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகருக்கு ஆப்ஷனலாக வந்து கருப்பட்டி பால் வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட நான் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.